ரெடியா இருக்குல்ல? ஏய் ஒரு நிமிஷம் இருங்க. போயிட்டு வா. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு சப்னா, என்ன விஷயம்? நீங்க என்ன காதலிக்கணும். குழந்தை யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடியே நான் உங்களை காதலிச்சேன். தப்பு தப்பா பேசுற நீ. என் அக்கா இருக்கும் போது நான் இப்படி யோசிச்சிருந்தேன்னா தப்புதான். இப்போ அக்கா இல்ல, குழந்தைக்கு அம்மா இல்ல. அதுக்காக தான் இவனுக்கு அம்மாவா இருக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த இடத்துக்கு நான் வந்ததுல இருந்து உன் வீட்டுல இருக்கிறவங்களையும் உன் மேலதான் அதிக அக்கறை காட்டினேன். நீ என் மேல கோவப்பட்ட. நான் அதை பெருசா எடுத்துக்கல. அதுக்கு காரணம் உன் அக்கா திவ்யா என் கூட இருக்கும் போதெல்லாம் உன்னை பத்தி தான் அதிகமா சொல்லுவா. என் தங்கச்சி ரொம்ப நல்லவ, குழந்தை மாதிரி, எதுவுமே தெரியாதுன்னுவா. நீங்க தான் ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னுவா. இதுவும் உன் அக்காவோட ஆசைதான். அதனாலதான் உன் மனசுல யாராவது இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க விரும்பினேன். அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல நான் உன்ன இல்ல யாரையும் லவ் பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் உன் மனசுல யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சோ புரோக்கரால வர சம்பந்தம் நல்லா இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நானே உனக்கு ஒரு நல்ல சம்பந்தம் கொண்டு வந்தேன். நான் கொண்டு வந்த சம்பந்தம் நல்ல சம்பந்தம். பெரிய பொசிஷன்ல இருக்கிறான், நல்லவன். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஹாப்பியா இருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க. நான் என்ன சொல்றேன்? இங்க பார் சொப்னா, நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லிட்டேன், என் மேல ஏதாவது ஆசை வச்சிருந்தா அதை மறந்துடுன்னு. அதேதான் இப்பவும் சொல்றேன். என்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. போ. உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லடா. நீ என்ன அம்மான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டேனா இந்நேரம் உங்க அப்பா என்கிட்ட லாக் ஆயிருப்பாரு. நீயும் உங்க அப்பன மாதிரி பிடிவாதக்காரன் தான். என் செல்ல குட்டியில டேய், இங்க எங்க கிடையாதுடா. அம்மா அம்மான்னு சொல்லு. என்ன குழந்தைடா நீ? இதே பொண்ணா இருந்திருந்தா அம்மான்னு சொல்லிருக்கும் தெரியுமா? பிடிவாதக்காரன்டா நீ. கொஞ்சம் கூட புத்தியே இல்ல. ஒரே ஒரு தடவை அம்மான்னு தானே கூப்பிடுன்னு சொல்றேன். உங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணிருப்பான்ல. அப்பா அப்படி கூப்பிடாத, நிறுத்திக்கோ. இனிமே அந்த வாயால் அப்படி கூப்பிடாத. இல்லப்பா, குழந்தை யாரோட குழந்தை? தப்பு எல்லாம் உன் மேலதான் இருக்கு, உன் மனசுலதான் இருக்கு. உன் அக்கா என்ன தப்பு பண்ணாலோ அதே தப்பு நீயும் பண்ணணும்னு நினைச்சிருந்தீனா இதுல தப்பு உன்னோடது இல்ல, என்னோடது. இல்லப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் இந்த தப்பு பண்ணல. பயமுடு. ஒரு பக்கம் உன் கல்யாண வேலை நடந்துட்டு இருக்கு, நீ என்னடா இந்த குழந்தைய அம்மான்னு கூப்பிட சொல்ற. இன்னொரு தப்பு இந்த வீட்டுல நான் நடக்கவே விட மாட்டேன் உன்ன. மன்னிச்சுங்க, நீங்க பெரியவங்க. ஏதோ ஆவேசத்துல உங்க முகத்துக்கு நேரா கை வாங்கிட்டேன். நீங்க இவ்வளவு கோவப்படுவீங்கன்னு. நிறுத்து. இதுக்கு மேல என் முன்னால நீ நடிச்ச, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ எனக்கே தெரியாது. என் பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கணும்னு தானே நீ இங்க வந்திருக்க. சார், நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சு. நீ என்னடா என்கிட்ட சொல்றது? நீ என்ன மாய மந்திரம் போட்டியோ தெரியல, என் பொண்ணு இன்னைக்கு உன் பிள்ளை அம்மா அம்மான்னு கூப்பிட சொல்லுதுடா. இந்த மாதிரி ஒரு கேவலமானவனை என் வீட்டுக்குள்ள சேர்த்தம் பாரு, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. நம்ப வச்சு கழுத்த அறுத்துட்டியடா. போடா, வெளியே போ. சார், தயவு செஞ்சு வெளியே போடான்னு சொன்னேன். மரியாதையா வெளியே போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள? ஹலோ, கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளறதுக்கு முன்னாடி இவன் யாருன்னு தெரிஞ்சுங்க. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். தடுக்காத. இவர் அவமானப்படுத்ததை கேட்டுட்டு தலகுனிஞ்சு நிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. நான் சொல்லியே தீருவேன். நீ என்னடா சொல்ல போற? நீங்க தூக்கி அடிச்சீங்களே, இந்த குழந்தை யார் தெரியுமா? உங்க பேரன் தான். உங்க பெரிய பொண்ணு பெத்தெடுத்த உங்களோட பேரன் தான் இவன். நீங்க அவமானப்படுத்தி மன உடைஞ்சு நிக்கிறான் பாத்தீங்களா?
இவன் தான் உங்க திவ்யாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணவன். அதாவது உங்க வீட்டு மருமகங்கிற ஸ்தானத்துல இருந்தா உங்க பொண்ணுக்கு வேலையும் கல்யாணத்தையும் ஏற்பாடு பண்ணான். லட்சக்கணக்கில் செலவு பண்ணி உங்க பையனுக்கு சீட்டு வாங்கி கொடுத்தான். வருங்காலத்துல நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு உங்களுக்கு பிக்ஸட் டெபாசிட் போட்டு வச்சிருக்கான். ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் எதுக்காக இதெல்லாம் பண்ணோம்? உங்க மருமகங்கிறதுனாலதான் பண்ணான். என்னம்மா அப்படி பாக்குறீங்க? மருமகன் இருக்கான், பேரப்புள்ள இருக்கான், பொண்ணு எங்கன்னு பாக்குறீங்களா? கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய அப்பன் தானே பொண்ணுக்கு கருமாறி பண்ணி வச்சான். இவர் மனசால சபிச்ச மாதிரியே கடைசியில் ஆயிடுச்சுமா. அவ எப்போ போய் சேர்ந்துட்டா. என்ன மாஸ்டர் யோசிச்சுட்டு இருக்கீங்க? இனி உங்க இஷ்டம். இனிமே உங்க ஆசைப்படி யாராவது கூப்பிட்டு நல்லா கருமாறி நடத்துங்க. இதுக்கு மேல ஏன்டா இங்க நின்னுட்டு இருக்க? படிச்சவங்களுக்குன்னா அறிவு இருக்கும். ஆனா இவரு படிப்பை சொல்லி கொடுத்து இவருக்கு இருந்த அறிவு எல்லாமே போயிடுச்சு. டேய், பெத்த பொண்ணுக்கே கருமாறி நடத்தினவரு மருமகனை தூக்கி தலைமையில வச்சு கொஞ்சவா போறாரு? இந்த மாதிரியான ஆளுங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் இனிமே கண்டிப்பா உனக்கு இல்லடா. வாடா. அக்கா இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் நாங்க ரொம்ப வேதனைப்பட்டோம். மனசுல ரொம்ப வருத்தத்தோட இருந்தோம். அக்கா எங்க இருந்தாலும் அங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கிற சந்தோஷம் உங்க கண்ணுல நான் பார்த்தப்பா. அக்கா இப்ப இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சதும் நீங்க எந்த அளவுக்கு வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா, அக்கா மேல நீங்க எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. எது எப்படி இருந்தாலும் அக்கா இந்த வீட்டு பொண்ணுப்பா. அக்காவோட குழந்தை இந்த வீட்டு குழந்தை. ஆனா அவ இன்னைக்கு அம்மா இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கான். அக்கா போனதுக்கு அப்புறம் மாமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காம தான் குழந்தைக்காகவே அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர் ஒருவேளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா அவருக்கு மனைவியா வர போறவங்க குழந்தைய ஒழுங்கா பாத்துக்கலன்னா குழந்தையோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அவன் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவான். அதனாலதான் மாமா மாதிரி ஒரு நல்ல மனுஷனுக்கு மனைவி ஆகுறதும், அம்மா இல்லாத அக்காவோட குழந்தைக்கு அம்மாவா நான் இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். அது தப்பாப்பா. ஒருவேளை அது தப்புன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் என்ன செய்யணும்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. என்கிட்ட பாடம் கத்துக்கிட்டு கடைசியில எனக்கே பாடம் கத்து கொடுத்துட்ட. உன்னை பார்க்கும்போது எனக்கு பெருமையா இருக்குடா. மாஸ்டர், சூர்யா எங்க? கோத்திரம் சொல்லுங்க. பைடிபால கோத்திரம். பேரு? திவ்யா. यजमानस्याः ओम भद्रं कर्णेभिः शृणुयादेवाः मातृप्रदानं करिष्ये। अस्य यजमानस्याः मातृमातामहीनां प्रदानं करिष्ये। अयमानस्य तदर्पणस्य ओम दक्षं ज्योतापणीं मे गातुं जिह्वायां गातुं जिह्वाये அன்னைக்கு என் சுயநலத்துக்காக உயிரோட இருக்கிற என் பொண்ணுக்கு நான் கருமாதி பண்ணேன். நான் செஞ்ச பாவத்துக்காக பாசமா குழந்தைக்கு சோறு கொடுக்க வேண்டிய அம்மாவுக்கு இன்னைக்கு
அம்மாவுக்கு பின்ன கொடுக்க வேண்டியதா போயிடுச்சுப்பா. நான் வாழ்க்கையில ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் லட்சுமி. பிண்டானுத்வாசயா கயாயாங்கச்சதி கயாயாங்கச்சதி. மாப்பிள்ள, என்ன மன்னிச்சிருங்க. நடந்தது என்னன்னு கேட்காம கூட உங்களை அவமானப்படுத்தி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இல்ல, நீங்க எந்த தப்பும் பண்ணல. ஆமாங்க, நீங்க உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. ஆனா அவ காதலிச்சவனை கட்டிக்கணும்னு வீட்டை விட்டு வெளியில வந்துட்டா. அந்த வேதனையை மறக்கிறதுக்காக சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்க. ஆனா அந்த பொண்ணு வேற ஒரு குழந்தைக்கு தன்னை அம்மாவா நினைக்கும் போது எந்த அப்பாவா இருந்தாலும் கோவம் வருங்க. உங்க நிலைமையில நான் இருந்திருந்தாலும் அதே தான் செஞ்சிருப்பேன். அதனால உங்க மேல எனக்கு மதிப்பு இருக்கே தவிர எந்த விதமான கோவமும் இல்ல, கோவமும் வராது. இதை யோசிச்ச உங்களோட நல்ல மனசு எனக்கு இல்லாம போயிடுச்சே. இவ்வளவு நல்ல ஒரு புருஷன் என் மகளுக்கு புருஷனாவும் எனக்கு ஒரு நல்ல மருமகனாவும் இருக்கிறது தெரியாம என் பொண்ணை நானே நிரந்தரமா விலைக்கு வச்சுட்டேன். இன்னைக்கு உங்க வாயால என்ன மாமான்னு கூப்பிடுற தகுதியை கூட நான் இழந்துட்டேன். அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா. இப்போவது நீங்க என்ன மருமகனை ஏத்துக்கிட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷம் உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்க எல்லாரோட மனசுக்குள்ளேயும் இது நிரந்தரமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மாமா. சொப்னாவோட கழுத்துல நீங்க தாலியை கட்டணும். அவளுக்கு புருஷனா நீங்க திரும்பவும் எங்க வீட்டுக்கு மருமகனா வரணும். இப்ப வரைக்கும் நீங்க எந்த தப்பும் செய்யல. ஆனா இப்பதான் நீங்க தப்பு பண்ண போறீங்க. சூர்யா, ஆமா மாமா. திவ்யா இறந்து போயிட்டான்னு நான் தனியா கஷ்டப்படுறேன்னு எப்போவாவது நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேனா? திவ்யா இறந்துட்டதா நான் என்னைக்குமே நினைச்சதில்ல. அவ எனக்குள்ளேயே இப்பவும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கா. என்னோட ஒவ்வொரு செயல்லையும் அவ மட்டும்தான் இருக்கா. உடலால இல்லைனாலும் உள்ளத்தால ஒன்னாதான் இருக்கும். எங்க குழந்தைய நீங்க பேரனா ஏத்துக்கணும். அவ செஞ்சது தப்பு இல்லைன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தேன். நீங்க என்ன மாப்பிள்ளைன்னு எப்ப கூப்பிட்டீங்களோ அப்பவே அவ ஆசை நிறைவேறிடுச்சு. இனிமே மீதி இருக்கிறது சொப்னாவோட கல்யாணம் தான். அதுவும் நடந்துருச்சுன்னா அவளுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்திட்டங்கிற நிம்மதியோட சந்தோஷமா நான் இங்க இருந்து போயிடுவேன். உங்க வார்த்தையை மீறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்க. இன்னைக்கு வரைக்கும் என் வீட்டுல நான் எடுத்தது மட்டும்தான் முடிவு. ஆனா இன்னிலிருந்து என் மாப்பிள்ளை என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் எங்க எல்லா முடிவும். நீங்க நினைச்ச மாதிரியே சொப்னாவோட கல்யாணத்தை நடத்துங்க. நல்ல வேலை பகல்ல கல்யாணம் வச்சு ராத்திரி கல்யாணம் வச்சிருந்தா நானே மாப்பிள்ளை. ஐயர் வேணுங்கிறாரு என்னன்னு பாரு. ஏய், இந்த பக்கையா டேய் எங்கடா கொண்டு போற? பொண்ணு மேக்கப் ரூம்ல இதை வைக்க சொன்னாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போய் கெஸ்ட் பாரு. ச்சே. அம்மா வாழ்த்தாரு ஏதோ இருக்கு. என்ன இன்னுமா ரெடி ஆகல? தோ இப்ப முடிஞ்சிரும்பா. சீக்கிரம் ரெடி பண்ணுங்கம்மா, முகூர்த்தத்துக்கு டைம் ஆகுது. நீ போ. இப்படி கொடுமா. நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? கல்யாண பொண்ணு சந்தோஷமா இல்லனா எந்த அலங்காரம் பண்ணாலும் அது வேஸ்ட் தான். வணக்கம் ஆண்டி. என்ன பசங்க வரலையா? எங்களுக்கு குழந்தைங்க இல்லங்க. பசங்க இல்லையா? அங்கிள் என்ன வேலை செய்யறாரு? ரயில்வேல டிடி. அப்படி சொல்லுங்க. நைட் டியூட்டி, ஓவர் டியூட்டின்னு ஏகப்பட்ட டியூட்டி இருக்கும்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப குழந்தை வேண்டான்னு சொல்லிட்டு நான் தான் இப்ப கட் பண்ணி விட்டுருக்கேன். பரவாயில்ல, குடும்ப குத்து விளக்கா தான் இருக்க. வணக்கம் வணக்கம். எங்க நீ எனர்ஜெட்டி கப்பல். அங்கிள் நீங்க ஆம்பளைங்க பக்கத்துல உட்காருங்க, ஆண்டி பொம்பளைங்க பக்கத்துல உட்காருவாங்க. யூ ராஸ்கல், 25 வருஷத்துக்கு அப்புறம் சேர்ந்திருக்கோம், எங்களை பிரிக்க பாக்குறியா? அதுக்கு இல்ல அங்கிள், ஆண்டி ஆம்பளைங்க பக்கத்துல உட்கார்ந்தா கூச்சப்படுவாங்கல்ல. அப்படிதான் நான் லேடிஸ் பக்கத்துல போய் உட்கார்ந்துக்கிறேன். வாட் டார்லிங்? யா கம் ஆன். போ கடைசில ஈவிடிசின்னு சொல்லி உன்னை உள்ள தூக்கி போட்டு கும்மு கும்முன்னு கும்ப போறாங்க. நல்லா குடி.
பச்சை தண்ணி வாட்ச்மேன் எங்க வீட்டுக்கார எங்கேயாவது பாத்தீங்களா? காணுமா? ஆமா. ஆஹா, மைக்ல அனௌன்ஸ் பண்ணாலும் வேஸ்ட் ஆச்சே. உங்க புருஷனா காது டமார் ஆச்சு. அதானே ஏன் பிரச்சனையோ? ரைட்டு விட்டுருங்க. இல்ல அந்த இருட்டாவதுக்குள்ள நானே போய் கண்டுபிடிச்சேன். இந்த பாருங்க இங்க இருக்காரு பாருங்க. ஐயோ எல்லாம் நல்லா கேக்குறவன். நித்யா நித்யா ஏங்க செவிடங்க அதுல சங்க ஊதி நிக்கிறீங்க. என்னது இவரு செவிடா? அப்புறம் எதுக்காக எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தாள அடிச்சுக்கிட்டு இருக்காரு? நல்லா கேட்டா போ தலைவா. அவங்க எப்போ நிறுத்திட்டாங்க, நீங்க தான் நிறுத்தல. கரெக்டா சொன்னியா? எவ்வளவு சூப்பரா வாசிக்கிறாங்கல்ல. ஆனா அமலாபுரம் ஈனா இச்சாபுரம் சொல்லி சினிமாவை விட இவங்க தான் சூப்பரா வாசிக்கிறாங்க. அவங்க தியாகராஜ கீர்த்தனல வாசிச்சாங்க. சொல்லுங்க. இனிமேலாவது அந்த செவட்டி மிஷினை வாங்கி வச்சுக்கலாம்ல. கரெக்டா சொன்ன. இங்க பாருங்க முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, எழுந்து வாங்க. கல்யாணம் முடிஞ்சிருச்சா? ஐயோ வாங்க எழுந்து. தவற பொண்ணு அடிச்சுட்டு வாங்க, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுத்து. டேய் இந்த நேரத்துல கூட சித்தி விட மாட்டியா? வைங்க. மாமா, நான் கடைசியா உங்ககிட்ட கேக்குறேன் மாமா. இப்ப கூட உங்க முடிவை நீங்க மாத்திக்கலாம். ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும். ஏய் பைத்தியக்காரத்தனமா பேசாம சீக்கிரம் போய் அங்க உட்காரு. சொல்றது புரியலையா? போ. சரி 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 சரி. கட்டி மேல கட்டி மேல. செல்லம், இத்தனை நாள் அம்மா அம்மானு கூப்பிடுன்னு சொன்ன இந்த வார்த்தைக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஓகே ஓகே, பேச்சு வரும்போது எல்லா குழந்தையும் முதல்ல அம்மானு தான் கூப்பிடும். இந்த சின்ன விஷயத்துக்காக நீ மணமேடையில இருந்து எழுந்து வருவியா? முகூர்த்த முடியறதுக்குள்ள போய் தாலி கட்டிக்க. முகூர்த்தம் போனது பரவாயில்ல, நல்ல முகூர்த்தத்துலதான் இவன் அம்மானு கூப்பிட்டிருக்கான். இவன் என்ன கூப்பிட்டது வேத மந்திரமா இருந்துச்சு. சொப்னா எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. நான் இப்ப இப்படி செய்யறதா சரி? இங்க பாருங்க மாமா, என் மனைவி இறந்து போல எனக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு நீங்க சொன்னதுல எவ்வளவு உண்மை இருக்கும். இவ ஏன் குழந்தைன்னு நான் சொல்றதுல அந்த அளவுக்கு உண்மை இருக்கு. எதுக்கு சொல்றேன்னு முதல்ல புரிஞ்சுக்கோ. முதல்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கோங்க மாமா. நீங்க என் கழுத்துல தாலியை கட்டி என்ன பொண்டாட்டி ஏத்துக்கோங்க நான் சொல்லல. ஆனா இந்த ஜென்மத்துல இவனுக்கு நான் அம்மாவா வாழ போறேன்னு முடிவு பண்ணிட்டேன். ஃபேண்டாஸ்டிக். இந்த கதைக்கு இதுதான் டிஃபரண்ட் கிளைமாக்ஸ். வாய முறா, எப்ப என்ன பேசணும்னு தெரியாது உனக்கு. மாமா, நீங்களாவது சொப்னாக்கு எடுத்து சொல்லுங்க. பொண்ணுக்கு பிடிச்சவன வேண்டான்னு சொல்லி நான் வாழ்க்கையில ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன். இனிமே அந்த தப்பை பண்ண மாட்டேன். அவ எடுத்த முடிவுல எந்த தப்பும் கிடையாதுடா. ஆமாண்டா, இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா இது அவளுக்கு நியாயமாவே இருக்காது. ரொம்ப அநியாயம் பண்ண மாதிரி இருக்கும்டா. தயவு செஞ்சு யாரும் என்ன வற்புறுத்தாதீங்க ப்ளீஸ். தேங்க்ஸ் பா, நல்லபடியா முடிவெடுத்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டல. என்ன பேசணும்னு தெரியாது உனக்கு. மாமா பாத்தீங்களா, நீங்க என்ன விட்டுட்டு போகணும்னு நினைச்சாலும் இவன் என்ன விட மாட்டான். என் செல்லக்குட்டி, உங்க அப்பா ஒத்துக்கிட்டாலும் இல்லைனாலும் நம்ம பந்தத்தை யாராலையும் உடைக்க முடியாது. எங்க அப்பா உங்க அப்பாவை மாத்திட்டாரு, உங்க அப்பாவை நம்மளால மாத்த முடியாதா என்ன? என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா உங்க அப்பா மாறுவார். காலம் அவரை மாத்த நான் நம்புறேன். திவ்யாவோட கனவு இப்ப நிறைவேறிடுச்சு. ஸ்வப்னாவோட கனவு நாளைக்கு நிறைவேறலாம். நிறைவேறுங்கிற நம்பிக்கையோட நாமளும் அவங்கள ஆசீர்வாதம் பண்ணலாம். அன்புடன் சத்யபாபா.